மன்னார்குடி அருகே பணி மாறுதலுக்காக 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் உட்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஆலங்கோட்டையில் உள்ள டாஸ்மாக் கடையில் குன்னலூரை சேர்ந்த சிவதாஸ் என்பவர் விற்பனையாளராக வேலை செய்து வருகிறார். இவர் தனக்கு திருத்துறைப்பூண்டி பகுதியில் பணி மாறுதல் கோரி டாஸ்மாக் மாவட்ட மேலாளரை அணுகியுள்ளார். இந்த நிலையில் பணியிட மாறுதலுக்கு ரூபாய் 1,10,000 லஞ்சம் வேண்டும் என டாஸ்மாக் மேலாளர் சக்தி பிரேம் கேட்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் சிவதாஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்திற்கு 40,000 ரூபாய் ரொக்கப்பணத்துடன் வந்த சிவதாஸ் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலக உதவியாளர் சரவணனிடம் கொடுத்துள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சரவணனை மடக்கி பிடித்தனர். பின்னர் அலுவலகத்திற்குள் சென்று டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் சக்தி பிரேம் சந்தரிடம் விசாரித்து கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. களக்காட்டில் 30 லட்சம் மதிப்பிலான யானை தந்தம் பறிமுதல் செய்த வனத்துறையினர் 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி வன சரகத்திற்குட்பட்ட ஊச்சுக்குளம் என்னும் கிராமத்தில் ஒரு வீட்டில் யானை தந்தம் பதுக்கி வைத்துள்ளதாக களக்காடு வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் களக்காடு வனச்சரக துணை இயக்குநர் ரமேஸ்வரன் மற்றும் திருக்குறுங்குடி வனச்சரக அலுவலர் யோகேஸ்வரன், களக்காடு பிரிவு வனவர் ஸ்டாலின், ஜெபக்குமார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 வன காவலர்கள் சம்பந்தப்பட்ட வீட்டை சுற்றி சோதனை செய்தனர். அப்போது அங்கு 2.8 கிலோ எடையுள்ள யானை தந்தத்தை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் யானை தந்தத்தை பதுக்கி வைத்திருந்த களக்காடு ஊரை சார்ந்த முத்துகிருஷ்ணன், கண்ணன் மற்றும் சரவணகுமார், கிருஷ்ணமூர்த்தி, தங்கதுரை மற்றும் சென்னையை சார்ந்த முருகன், நாகராஜ் ஆகிய 7 பேரை கைது செய்து நாங்குநேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். மேலும் சுமார் 30 லட்சம் மதிப்புள்ள யானை தந்தத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் யானை தந்தம் கடத்தல் தொடர்பாக மேலும் சிலருக்கு தொடர்பு உள்ளதாக தெரியவந்த நிலையில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த தேன்கூடு தீயணைப்பு துறையினரால் தீயிட்டு அழிக்கப்பட்டது. செங்கல்பட்டு அடுத்த வெம்பாக்கம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ளது. இதில் 4ஆம் தளத்தில் சி மற்றும் டி பிளாக்குகளில் கடந்த சில தினங்களாக ராட்சத தேன்கூடு 2 இருந்தது. இதனால் அங்கு வரும் பொதுமக்கள் அச்சம் அடைந்த நிலையில் உத்தரவின் பேரில் செங்கல்பட்டு தீயணைப்பு நிலைய தீயணைப்பு வீரர்கள் இரவு நேரத்தில் தேன்கூட்டினை தீயிட்டு அழித்தனர். இதனால் அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் நிம்மதியடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அத்துறையின் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் சம்பவம் நடந்து பல மணி நேரமாகி பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வர் ஏன் சந்திக்கவில்லை என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய இணையமைச்சரான பின்பு முதல் முறையாக கோவை வந்த எல்முருகன் அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல்முருகன், கள்ளக்குறிச்சி சம்பவம் திமுக அரசின் கையால் ஆகாத தனத்தை காட்டுவது மட்டுமல்லாமல் திமுக அரசு இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்பதோடு மதுவிலக்குத்துறையின் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த சம்பவம் நடந்து பல மணி நேரமாகியும் இதுவரை நிகழ்விடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஏன் பார்க்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர், மக்களை சந்திக்க முடியாத நிலையில் முதலமைச்சராக இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த சம்பவம் திமுக அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். ஸ்டாலின் தன்னுடைய கடமையை தட்டி கழிக்கக்கூடாது. திமுக அரசு முழுமையாக தன்னுடைய பொறுப்பை ஒத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த துறையினுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். அதுதான் இதற்கு ஒரே தீர்வு. இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டவர் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே பக்கத்து மாவட்டத்தில் ஒரு 4-5 அல்லது ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு இதே போன்ற மரக்காணத்துல ஒரு சம்பவம், அதுல கூட நடவடிக்கை எடுக்கல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.